ஹவு டு ஓவர் கம் லஸ்ட். ஓகே, ஸோ இது எப்படி ஜெயிக்கிறது? உண்மைதான், நீங்கள் சொல்கிறது உண்மைதான். நான் விழுந்துக்கிட்டே இருக்கேன், யார் இல்லாதப்போ நான் தனியாக தேவையில்லாத பார்க்குறேன், தேவையில்லாத காரியங்களை செய்கிறேன். ஈவன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் 40 வயசு இருக்குது, 50 வயசு இருக்குது, எனக்கு பேரன் கூட இருக்குது, ஆனாலும் நான் அதை பண்ணுறேன் தம்பி. என்னால் இதை எப்படி ஜெயிக்கணும்? விடணும்னு நினைக்கிறேன், நான் விடக்கூடாதுன்னு நினைக்கல, விடணும்னு நினைக்கிறேன், தப்புன்னு தெரியுது, ஆனால் விட முடியலையே அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். பைபிளில் ஒரு ஸ்டோரி இருக்குது, ஓகேங்களா? பைபிள் இஸ் த ட்ரூத், அது உண்மை, சத்தியம். நடந்த ஒரு உண்மையான சம்பவம் என்னென்னா, ஆதாம் ஏவாள் தெய்வம் படைக்கிறப்போ ஒரு ரூல் சொல்கிறாரு. இந்த நிறையா மரங்களை படைக்கிறாரு, ஓகேங்களா? நிறையா மரங்கள் இருக்குது, நிறையா மரங்கள், ஓகேங்களா? அங்கங்கே மரங்கள் இருக்குது. இதில் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே, இதில் நீங்கள் இங்கே ஒரு மரங்கள் இருக்குது, ஓகே? இந்த மரம் நன்மை தீமை, இந்த மரத்தில் இருக்கிறது மட்டும் நீங்கள் இந்த ஃப்ரூட்டை, ஓகேங்களா, ஃப்ரூட்டை சாப்பிடக்கூடாது, ஓகேங்களா? இன்னொன்று இருக்குது, இதில் இருக்க எல்லாத்துலேயும் ஃப்ரூட் இருக்குது, ஓகேங்களா? மாதுளை இருக்குது, ஆப்பிள் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, கொய்யா இருக்குது, அவக்காடோ இருக்குது, எல்லாமே இருக்குது. இன்னொன்று இருக்குது, இன்னொரு ட்ரீ இருக்குது, இது பேர் ஜீவ விருட்சம், ஓகேங்களா? இது பேர் ஜீவ விருட்சம். ஸோ இது எல்லாத்தையுமே காட் என்ன சொல்லிட்டாருன்னா, சாப்பிட்டுக்கலாம், எல்லாத்தையும் பண்ணிக்கலான்ட்டார், அலோவ் பண்ணிட்டார், ஓகேங்களா? ஆனால் நம்மளுங்க நேராக என்ன பண்ணுவாங்க, போயிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த பழத்தை பொறிச்சு சாப்பிட்ருவாங்க. இது என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, தெய்வம் எதை பண்ண சொல்லியிருக்காரோ, பைபிள், ஓகேங்களா, அவர் நமக்கு பேசுறதுக்காக தான் பைபிள் கொடுத்துருக்காரு. பைபிள் நம்ம படிக்கிறப்போ ஒவ்வொரு நாள் நம்மள்கிட்ட பேசுவார். ஆவியானவர், அது பெரிய சாப்டர், நான் அதை பற்றி தெளிவாக வீடியோ போடுறேன். இப்போ புரிதலுக்காக சொல்கிறேன். ஏசப்பா எதை பண்ண சொன்னாரோ அதை பண்ணாமல், ஓகேங்களா, இருந்தாலே நீங்கள் பாவத்தில் விழுந்துருவீங்க, ஓகேங்களா? இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தால் செய்யக்கூடாத செஞ்சுருவோம். அவர் என்ன சொன்னார், இந்த மரத்தை போல சாப்பிடு, இந்த மரத்தை போல சாப்பிடு, இதெல்லாம் சாப்பிடு, இப்படி சாப்பிட்டு இருந்தால் ஜீவ விருட்சத்தை சாப்பிட்ருப்பாங்க, ஓகேங்களா? அந்த ஜீவ விருட்சத்தில் என்ன இருக்குன்னா, எட்டர்னிட்டி லைஃப், ஓகேங்களா? இதை சாப்பிட்டு இருந்தால் முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா? ஆனால் என்ன பண்ணுறாங்க நம்மளுங்க, செய்ய வேண்டியது இதில் அறகுறையாக விட்டுட்டு பைபிள் படிக்க வேண்டியது செய்ய வேண்டிய காரியம், அறகுறை படிக்க மாட்டாங்க. ஜெபிக்கிறது செய்ய வேண்டிய காரம் பண்ண மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகணும், சபையில் ஆராதனை முழுசாக உட்காரணும், செய்ய வேண்டிய காரியம் செய்ய மாட்டாங்க. வாரத்தில் ஒரு 2 வேளையாவது உபவாசம் போட்டு ஜெபிக்கணும், செய்ய வேண்டிய காரியம் செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்யலைன்னா செய்யக்கூடாது எது, பாவம், இதில் போய் விழுந்துருவாங்க. எப்படி விழுறேன், எப்படி இதை போய் மாட்டுறேன் அப்படின்னா, இப்படி தான் மாட்டுறீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது செஞ்சீங்கன்னா, ஓகேங்களா, செய்யக்கூடாது செய்யவே மாட்டீங்க. திரும்பவும் சொல்கிறேன், என்னென்ன, ஃபஸ்ட்டு ப்ரேயர், செகண்டு பைபிள் ரீடிங், ஸ்கிரிப்சர் ரீடிங், ஓகே. அடுத்தது ஃபாஸ்டிங், வீக்லி ட்வைஸ். அதுக்கு அடுத்தது சர்ச் மீட்டிங், சண்டே சர்ச், இதெல்லாம், ஓகேங்களா? இதெல்லாம் செய்ய வேண்டிய காரியம், இதெல்லாம் மேண்டட்டரி. இதெல்லாம் செய்யாமல் இருந்தோம்னா, செய்யக்கூடாதது, செய்ய வேணாம் நினைக்கிறது பாவம், இது ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுருவோம். ஸோ எப்படி ஜெயிக்கணும்னா, the one way, the one route, the one solution is Jesus. அதை நான் ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு this is crown, okay, Jesus, the one word, the one name, the one spirit, all the evil spirit tremble, பார்த்தால் நடுங்கும், the name கேட்டால, ஜீசஸ் கிரைஸ்ட். எப்படி பிரதர் நீங்கள் ஜெயிச்சிங்க? 4 வருஷமாக நான் தனியாக தான் இருக்கேன், ஓகேங்க, 4 வருஷம் தனியாக தான் இருக்கேன். மேரேஜ் ஆயிடுச்சு, மேரேஜ் ஆகி எங்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல குழந்தை கொடுத்துருக்காரு, ஆண் குழந்தை கொடுத்துருக்காரு, வீட்டில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மேரேஜே 1.5 மாதம் தான் இங்கே இருந்தாங்க. அப்புறம் அவங்க அங்கே தான் இருக்காங்க, நான் தனியாக தான் இருக்கேன். எப்படி ஜெயிக்கிறோம்? நம்ம ஜிம்முக்கு போகிறோம் பிரதர், கரெக்டாக இருக்கேன் பிரதர், யோகா பண்ணுறேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஐ யூஸ் த ஒன் நேம் ஜீசஸ். எப்பெல்லாம், ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். பிசாசு உங்களை எடுத்த உடனே போய் ஒரு பாவத்தை பண்ண வைக்க மாட்டான்.
ஃபஸ்ட்டு மைண்டில் அவங்க தாட்டில் அவன் கொண்டு வருவான். நீங்கள் ஃபேஸ்புக் தான் பார்த்துட்டு இருப்பீங்க, இன்ஸ்டாகிராம் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. அதில் ஏதாவது ஒரு சின்ன டெம்ப்டேஷன் வந்துடும், அது அப்படியே டெவலப் ஆகும். அதை யோசிப்பீங்க, திரும்ப அந்த வீடியோ போய் பார்ப்பீங்க, அப்படியே போகும். அப்புறம் தான் க்ரோமுக்கு போவீங்க. எடுத்தோடனே நேராக க்ரோமுக்கில் போய் பெட்டில் படுத்தோன்னே க்ரோமுக்கு கிடையாது. ஸோ இப்படி டெவலப் பண்ணுவோம். அதான் பைபிள் வசனம் இருக்குது, கிறிஸ்துவுக்கு விரோதமான எண்ணத்தை சிந்தனையிலேயே கீழ்படுத்துகிறோமா, அந்த மைண்ட்லேயே. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, கர்ப்பம் தெரிக்குது பார்த்தீங்களா, 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 9 மாதம் குழந்தை பிறக்கிற மாதிரி அந்த சிந்தனையில் நீங்கள் உள்ளே ஓடுறப்ப என்ன ஆகுன்னா, அது அப்படியே அந்த தாட்டு வளர்ந்து 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 அதுக்கப்புறம் தான் போய் பாத்ரூம் சாத்துவோம், பாவத்தை விளறதும். ஸோ இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, சொல்லிடுறேன். அந்த எண்ணம் எனக்கு வருது. ஓகே, நான் தனிமையாக இருக்கேன், நல்லா சாப்பிட்ருப்பேன், வெளியே பிரியாணி ஒன்று சாப்பிட்டு இருந்திருப்பேன், ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டு தனியாக படுத்துட்ருப்போம். நமக்கு தோணும், ஜஸ்ட் ஏதாவது பார்ப்போம், ஒரு மாதிரி ஆக்குவோட ஒரு வீடியோ வந்துருச்சுன்னா உடனே நமக்கு தோணும், சரி யாரும் இல்லை, யாரும் பார்க்கல, என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது எண்ணம் வரப்பவே ஐ ஷுட் கண்டம். ஓகேங்களா? நான் இயேசுவின் நாமத்தில் இந்த பொருளாயிடுச்சு ஓடிப்போம், அசுத்தமான ஆவிய எண்ணத்தை எது கொண்டு ஓடிப்போம். சரி, அதை நான் செய்ய மாட்டேன், சரி அதை நான் பார்க்க மாட்டேன், போன தூக்கி போட்டுருவேன், காரியத்தை நான் பார்க்க மாட்டேன், சரி நான் அதுக்கு செய்யணும், இதை பண்ணு, சரி பொல்லாத ஆவிய இயேசுவின் நான் ஓடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறப்ப ஓடிடும். நீங்கள் அதை சொல்லாமல் விட்டுட்டீங்க, அதை கண்டவுன் பண்ணாமல் விட்டுட்டீங்க, இல்லை அதை நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் அதை விட்டுட்டிங்கன்னா அடுத்த மேபி நீங்கள் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இல்லை, 1 டே கூட எடுத்துக்கும், 2 days கூட நீங்கள் ஜெயிப்பீங்க, இல்லாமல் இருப்பீங்க, பிரஞ்சனை விமுத்தி வரப்போ நடந்துட்டு இருப்பீங்க, 3ஆவது நாள் கொண்டு போய் உங்களை கீழே விட்டுரும். ஸோ ஜெயிக்க ஒரு வழி உண்டு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன்னே, ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிட்றேன். இருட்டில் நம்ம இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இருட்டுக்கு இன்னொரு பேர் வந்து வித்தவுட் லைட்டில். ஓகேங்களா? இப்போ லைட் எரியுது, லைட் ஆஃப் பண்ணிட்டால் இருட்டாயிரும். ஸோ இந்த இருட்டிலேருந்து நம்ம இருட்டில் தப்பிக்கிறதுக்கு சண்டை போட்டுருக்கூடாது, ஐயோ மாட்டிக்கிட்டோம் தப்பிக்கிறோம். when the light comes உங்களோட இருள் காணாமல் போயிடும். the light is Jesus. ஒளி உள்ளே வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இருள் போயிடும். ரெகுலராக ப்ரேயர் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக சின்ன அடிபட்டு போயிடும். ரெகுலராக பைபிள் படிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக சின்ன, ரெகுலராக ரொட்டீனாக ஃபாஸ்டிங்கில் இருக்கிறப்போ, ரெகுலராக சர்ச்சில் இருக்கப்போ, வார்த்தையை கேட்டு அதுபடி நடக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சின்னிலேருந்து விழ மாட்டீங்க, தப்பிப்பீங்க. திரும்பவும் சொல்கிறேன், செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டதுனால ஆதாம் ஏவாள் செய்யக்கூடாது செஞ்சாங்க. செய்ய வேண்டியது நம்ம இது செய்யாமல் விட்டால் செய்யக்கூடாத நம்ம பாவத்தை போய் விழுந்துருவோம். பாவத்தை ஜெயிக்கலாம், பாவத்தை ஜெயிச்சிருக்காரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இயேசு கிறிஸ்து எல்லா பாவத்தையும் ஜெயிச்சு, நான் ஜெயித்தேன் உங்களால் ஜெயிக்க முடியும்னு சொல்லி காட்டிட்டு போயிருக்காரு. ஸோ அவருடைய மகன் தான், நான் ஜெயிச்சிருக்கேன், நீங்களும் ஜெயிப்பீங்க நம்புகிறேன். நம்ம எல்லாருமே ஜெயிக்கணும். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தான் எல்லாமே கிடைக்குன்னு வெளிப்படுத்தல் இருக்குது. ஸோ நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம், கண்டிப்பாக ஜெயிப்போம். இந்த இச்சை நாவியை நம்ம ஜெயிப்போம். தேங்க்யூ.